இந்த வீடியோல சம் இம்பார்ட்டன்ட் அல்கீன் காம்பவுண்டுக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து நேம் கொடுக்குறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் மாலிகுல். ஓகே, அப்போ அந்த ஃபர்ஸ்ட் மாலிகுல் நம்ம வந்து ப்ராப்பரா எழுதிப்போமா. இங்க என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா CH3 வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், CH3 இங்க என்ன CH வந்து இருக்குது, இந்த CH தான் ரெண்டு மெத்தில் குரூப் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ CHல ரெண்டு மெத்தில் குரூப் வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணா CH வந்து இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது CH, இங்க பார்த்தா CH2 CH டபுள் பாண்ட் CH இங்க நமக்கு என்ன CH3 கொடுத்துருக்காங்க. நான் C2H5 நான் மேலே வந்து எழுதிக்கிறேன். ஓகேவா, அப்போ நமக்கு வந்து CH2 CH3 வந்து நான் எழுதிக்கிறேன். ஓகேவா, ஸோ உங்க இடம்லாம் கொஞ்சம் சின்னதாக எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ CH2 CH3, ஸோ இதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் லாங்கஸ்ட் செயின் வந்து சூஸ் பண்ணணும். அப்போ நமக்கு பார்த்தோன்னே தெரியுது இதான் நமக்கு வந்து லாங்கஸ்ட் செயின், அதில் நமக்கு வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஓகேவா, ஸோ இதான் லாங்கஸ்ட் செயின். இப்போ நம்பரிங் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் வந்து கொடுக்குறதா இல்லை ரைட் டு லெஃப்ட் வந்து கொடுக்குறதா நமக்கு வந்து ஒரு டவுட் வந்து வரும். அப்போ ரெண்டுமே நம்ம வந்து கொடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், லெஃப்ட் டு ரைட் வந்து கொடுத்து பார்ப்போம். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன், இது சிக்ஸ்த் கார்பன், இது செவன்த், இது எயித்து, இது நைன்த்து, 10. ஓகே, மொத்தம் 10 கார்பன் வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணா, இங்கே டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷன் குரூப் இல்லையா. அப்போ டபுள் பாண்ட் வந்து இருக்குது, டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷன் குரூப். அப்போ டபுள் பாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் நம்பர் வந்து வரணும். அப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் டு லெஃப்ட் நம்ம கொடுத்துருவோமா. ரைட் டு லெஃப்ட் கொடுத்தா நமக்கு என்ன வரும், இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த்து, இது வந்து சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து, நைன்த்து, இது வந்து 10th. அப்போ நமக்கு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அப்போ லெஃப்ட் ரைட் கொடுக்கும்போது டபுள் பாண்ட் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது, தேர்ட் பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட் வந்து இருக்குது, சிக்ஸ்த் பொசிஷன் வந்து டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ டோட்டலாக நம்ம ஆட் பண்ண நமக்கு என்ன வருது, 9 வந்து வருது. ஓகேவா, அப்போ இந்த ரைட் டு லெஃப்ட் கொடுத்தா நமக்கு என்ன வருது, டபுள் பாண்ட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பொசிஷன் வந்து ஒரு டபுள் பாண்ட் வந்து இருக்குது, ப்ளஸ் செவன்த் பொசிஷன் வந்து ஒரு டபுள் பாண்ட் வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்னன்னா 11 வந்து வருது. அப்போ நமக்கு வந்து இது வந்து நமக்கு வந்து ராங். ஓகே, அப்போ மேலே இருக்கிறதா நமக்கு வந்து கரெக்ட். ஓகேவா, ஸோ அப்போ லெஃப்ட் டு ரைட் தான் நமக்கு வந்து கரெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஐயூபேக் நேம் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ இதில் நமக்கு என்ன சப்ஸ்டியூட்ஸ் வந்து இருக்குது, எத்தனை சப்ஸ்டியூஷன் வந்து இருக்குது, இங்கே ஒரு சப்ஸ்டியூஷன் வந்து இருக்குது, இங்கே ஒரு சப்ஸ்டியூஷன் வந்து இருக்குது இல்லையா. அப்போ முதல்ல நம்ம வந்து சப்ஸ்டியூட்டோட நேம் தான் நம்ம எழுதணும். அப்போ நம்ம இதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ செகண்ட் பொசிஷன் வந்து ஒரு மெத்தில் வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன எயித்து பொசிஷன் வந்து ஒரு மெத்தில் இருக்குது. அப்போ 2,8 டைமெத்தில். ஓகே, ஸோ 2,8 டைமெத்தில். அப்புறம் மொத்தம் டோட்டல் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது, 10 கார்பன் ஆட்டம் இருக்கு இல்லையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக். அப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் எந்த இடத்துல இருக்குது, தேர்ட் பொசிஷன் வந்து ஒன்று இருக்குது, அப்புறம் சிக்ஸ்த் பொசிஷன் வந்து இருக்குது. அப்போ 3,6 வந்து பார்த்தீங்கன்னா டையின், ரெண்டு ஈன் வந்து இருக்கு இல்லையா. அப்போ டைஇஎன்இன்னு வந்து வரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்பவுண்டுக்கான ப்ராப்பர் ஐயூபேக் நேம். செகண்ட் ஒன்று என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா பெண்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ வந்து இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க, இப்படி ஒன்று இறக்கிருக்காங்க, இப்படி ஒன்று தென் இப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு வந்து டபுள் பாண்ட், இங்கே ஒரு டபுள் பாண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு டபுள் பாண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு டபுள் பாண்ட், இங்கே ஒரு டபுள் பாண்ட். அப்போ டோட்டல் நமக்கு வந்து எத்தனை கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது, கார்பன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம், இது செகண்ட் கார்பன் ஆட்டம், இது தேர்ட் கார்பன் ஆட்டம், இது ஃபோர்த் கார்பன் ஆட்டம், இது ஃபிஃப்த்து, இது சிக்ஸ்த்து, இது செவன்த்து, இது வந்து எயித்து கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது. அப்போ இங்கே there is no substitute. ஓகே, சப்ஸ்டியூஷன் இங்கே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 8 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆக்ட். ஓகேவா, ஆக்ட்னு வந்து ஆரம்பிச்சிடலாம். எங்கெங்கெல்லாம் டபுள் பாண்ட் வந்து இங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, 3 பொசிஷன் வந்து டபுள் பாண்ட் வந்து இருக்குது, அப்புறம் ஃபிஃப்த் பொசிஷன் வந்து நமக்கு வந்து இருக்குது, அப்புறம் செவன்த் பொசிஷன் வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன எத்தனை மொத்தம் இருக்குது, டெட்ரா வந்து 4 வந்து இருக்கு இல்லையா. அப்போ டெட்ரா ஈன். ஓகே, இஎன் மொத்தம் 4 ஈன் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபிஃப்த் பொசிஷன், செவன்த் பொசிஷன். ஓகே, ஸோ இதுதான் ஐயூபேக் நேம் ஆஃப் த செகண்ட் மாலிகுல். ஓகே, செகண்ட் மாலிகுலுக்கு இதான் நமக்கு வந்து ஐயூபேக் நேம். ஓகே, இது வந்து நமக்கு வந்து செகண்ட் ஒன்றுக்கு, இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து இதான் நமக்கு வந்து ஐயூபேக் நேம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் தேர்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் ஒன் வந்து ரொம்ப சின்ன மாலிகுலாக தான் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, CH2 கொடுத்துருக்காங்க, CH2 டபுள் பாண்ட் சி வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CH2 CH3 வந்து இருக்குது. அப்புறம் இங்கேயும் நமக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு CH2 CH3 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது கொஞ்சம் நமக்கு வந்து ட்ரிக்கி தான். அப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம லாங்கஸ்ட் செயின் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதான் நம்ம வந்து லாங்கஸ்ட் செயினை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இதில் தான் நமக்கு வந்து நிறைய நம்பர் ஆஃப் ஃபார்மேட்டை வந்து இருக்குது இல்லையா. அப்போ இந்த இதை நீங்கள் லாங்கஸ்ட் செயினாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அப்போ நமக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து தனியாக வெளியில் போயிடும்.
அப்போ இங்கே ஃபங்க்ஷனல் குரூப் என்னது டபுள் பாண்டு தான். அப்போ டபுள் பாண்டு என்ன இருக்கணும், மெயின் செயினில் ஒரு பார்ட்டாக வந்து நமக்கு வந்து இருக்கணும். அப்போ இப்படி நம்ம வந்து சூஸ் பண்ண முடியாது. லாங்கஸ்ட் செயின் நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து என்ன இருக்குன்னா டபுள் பாண்ட் இருக்கணும். டபுள் பாண்டு லாங்கஸ்ட் செயினில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக வந்து இருக்கணும். அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பனாக இருக்கும், இது செகண்ட் கார்பனாக இருக்கும், இது தேர்ட் கார்பனாக இருக்கும், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன். அப்போ இது நமக்கு வந்து என்ன பண்ணால் சப்ஸ்டியூட்டாக வந்து நமக்கு வந்து மாறிடும். அப்போ சப்ஸ்டியூட் நமக்கு எந்த பொசிஷன் வந்து இருக்குது, செகண்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன 2 ப்ரொபைல். ஓகே, 2 ப்ரொபைல். ஓகே, ஸோ ஏன்னா 3 கார்பன்டம் இருக்கு இல்லையா, அப்போ 2 ப்ரொபைல். அப்போ நமக்கு என்ன பண்ணால் 5 கார்பன்டம் வந்து இருக்குது. அப்போ நம்ம வந்து பென்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து ஈன்னு வந்து இருக்குது. அப்போ பென்ட் 1 ஈன்னு போடலாம், இல்லை 1 போடாமல் வெறும் பென்டின்னு போட்டாலும் நமக்கு வந்து தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அந்த பொசிஷன் நம்ம வந்து மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து நமக்கு வந்து கிடையாது. ஓகே, இதான் நமக்கு வந்து தேர்டுக்கான ஐயூபேக் நேம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் பெருசு லென்த்தியாக இருந்து இருக்குது. அதனால் நான் கீழே வந்து எழுதிக்கிறேன். ஓகேவா, ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, CH3 CH2 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 அங்கே பெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் வந்து நேராகவே நான் எழுதிக்கிறேன். ஓகேவா, அந்த ஸ்ட்ரக்சரை நேராகவே நான் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கிறேன். இங்கே CH கீழே வந்து CH3 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CH டபுள் பாண்ட் C, இங்கே நமக்கு என்ன CH2 வந்து இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா CH2 CH3 வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் CH2க்கு பதில் நமக்கு இது CH, இங்கே ஒரு CH வந்து இருக்குது, இங்கே ஒரு CH வந்து இருக்குது. ஸோ இதை நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ லாங்கஸ்ட் செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் செயின் தான் நமக்கு வந்து லாங்கஸ்ட் செயின். அப்போ எதுக்கு லெஃப்ட் ரைட்டா ரைட் டு லெஃப்டான்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டுக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து வரணும். அப்போ டபுள் பாண்டுக்கு லோயஸ்ட் நம்பர் வரணும் அப்படின்னா அப்போ ரைட் டு லெஃப்ட் தான் நமக்கு வந்து பெஸ்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன், இது வந்து சிக்ஸ்த் கார்பன், இது செவன்த்து, இது எயித்து, நைன்த்து, 10. ஓகேவா, இதே நீங்கள் வந்து லெஃப்ட் ரைட்டு கொடுத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு கொடுத்தா நமக்கு என்ன வரும், இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது வந்து ஃபிஃப்த் கார்பன். அப்போ சிக்ஸ்த் கார்பன் டபுள் பாண்ட் நமக்கு எனக்கு வந்து சிக்ஸ்த் கார்பன் வந்து வருது. அப்போ நீங்கள் வந்து ரைட் டு லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோர்த் பொசிஷனே நமக்கு வந்து வருது இல்லையா. அப்போ நமக்கு வந்து ரைட் டு லெஃப்ட் தான் நமக்கு வந்து கரெக்டு, லெஃப்ட் ரைட் வந்து நமக்கு வந்து தப்பாக வந்து வரும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து இது வந்து நம்ம சூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்னது சப்ஸ்டியூட், எங்கெங்கெல்லாம் சப்ஸ்டியூட்ஸ் வந்து இருக்குது, இங்கே ஒரு சப்ஸ்டியூட் வந்து இருக்குது, இங்கே ஒரு சப்ஸ்டியூட் வந்து இருக்குது, இங்கே ஒரு சப்ஸ்டியூட் வந்து இருக்குது. அப்போ இங்கே என்னென்ன சப்ஸ்டியூட் வந்து இருக்குது, மெத்தில் இருக்குது, எத்தில் இருக்குது. அப்போ நம்ம ஐயூபேக் நேம் எழுதும்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அல்பபெட்டிக் ஆர்டரில் எத்தில் தான் நம்ம வந்து எழுதணும் இல்லையா. அப்போ நமக்கு வந்து ஃபோர்த் பொசிஷனில் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எத்தில் வந்து இருக்குது. ஓகே, எத்தில் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் பொசிஷன்லையும் சிக்ஸ்த் பொசிஷன்லையும் 2 மெத்தில் குரூப் வந்து இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன டைமெத்தில் வந்து எழுதலாம். அப்போ டைமெத்தில் மொத்தம் நமக்கு எத்தனை கார்பன் இருக்குது, 10 கார்பன் வந்து இருக்குது இல்லையா. அப்போ டெக் எந்த பொசிஷன் வந்து நமக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து இருக்குது, ஃபோர்த் பொசிஷன் வந்து இருக்குது. அப்போ டெக் 4E வந்து நம்ம எழுதணும். ஸோ இதான் இதோட ப்ராப்பரான ஐயூபேக் நேம்.